யாராவது நம்மளை எம்பி ஆக்குவாங்களா, யாராவது நம்மளை எம்எல்ஏ ஆக்குவாங்களா, யாராவது நம்மளை அட்லீஸ்ட் கவுன்சிலராவது ஆக்குவாங்களா என்று இலவு காத்த கிளியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் திடீர் அரசியல்வாதி கமல் ஒரு கட்சியின் தலைவர் என்று அவ்வப்போது வெளியே வந்து சொன்னால்தான் தெரியும் போல. சீசனுக்கு அரசியல் செய்ய இது என்ன பிக் பாஸா என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்க, திடீரென்று இன்று வந்து மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடத்துகிறார் கமல். அட, ஒரு அரசியல் கட்சி என்றால் வெறும் தேர்தல் சமயத்தில் வருவது, போட்டி போடுவது, நோட்டாவிடம் தோற்றுவிட்டு தேம்பி தேம்பி அழுதுவிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் போய்விடுவது, அதுதான் அரசியல் கட்சி நடத்தும் லட்சணமா? ஆனால் கமலுக்கு இது கைவந்த கலை. அதுவும் திமுகவை கழுவி கழுவி ஊற்றிய வாயால் இன்று உதயநிதியையும் ஸ்டாலினையும் புகழ்ந்து தள்ளும் கமலை நம்புவதற்கு முதலில் அவர் கட்சிக்காரர்களே தயாராக இருக்க மாட்டார்கள். அட, கட்சியில் ஆட்கள் இருந்தால்தானே அதற்கு என்றெல்லாம் எள்ளி நகையாடாதீர்கள். அன்றைக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்ய மாட்டேன் என்றும் சட்டமன்றத்தை சட்டை மன்றமாக ஆக்க மாட்டேன் என்றும் கருணாநிதி ஸ்டாலினை எல்லாம் வெளுத்து வாங்கிவிட்டு இன்று அதே திமுகவை தாங்கி பிடிக்கிறார். பாவம், அவருக்கும் பசிக்கும்ல என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அதுவும் சரிதான். ஆனால் இது வயிற்று பசி அல்ல. கமலுக்கு வந்திருப்பது பதவி பசி, அதிகார பசி, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு பசி. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுகவிடமிருந்து ஒரு எம்பி சீட்டையாவது வாங்கிவிட மாட்டோமா என்ற கனவில் ஜரூராக வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார் கமல். இலவச வண்ண தொலைக்காட்சி பேட்டியை உடைத்தும் வாரிசு அரசியலை கிண்டல் செய்தும் தேர்தலை சந்தித்த கமல் இன்று ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காகத்தான் இப்படி நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறாரா என்றும் எண்ண தோன்றுகிறது. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பெயர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? வெள்ளி திரையிலும் சின்ன திரையிலும் ஜாலியாக இருந்த கமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு அவர் படும் பாடு திண்டாட்டம்தான். அதனால்தான் மக்கள் நீதி மையத்தை கலைத்துவிட்டு திமுகவிலேயே ஐக்கியமாகி விடலாமா என்று முடிவெடுக்கத்தான் இந்த அவசர மீட்டிங்கா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.